திருத்தணியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அறையில் மின்விசிறி ஓடவில்லை, குடித்தண்ணீர் இல்லை, தேர்வு எழுதும் பகுதியில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் நாய்கள். நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டும் கல்வித்துறை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஆகியவற்றில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருத்தணி அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி வருகின்றனர். இந்த மாணவர்களின் பொதுத் தேர்வு எழுதும் அறைகளில் மின்விசிறிகள் ஓடவில்லை. இதனால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருத்தணியில் கடந்த ஒரு வார காலமாக 100 ஃபாரன்ஹீட் வெப்பத்திற்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வருகிறது. இதில் மாணவர்கள் இருக்கும் பகுதியில் காற்றோட்டம் இல்லாமல், மின்விசிறியும் வசதியும் இல்லாமல் கடும் அவதியடைந்து வரும் மாணவிகள், மேலும் மாணவிகளுக்கு குடிநீர் வசதியும் அவர்கள் தேர்வு எழுதும் பகுதியில் ஏற்பாடு செய்யாமல் கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தேர்வு எழுதும் பகுதி தெரு நாய்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறது. மாணவர்களின் பாதுகாப்பிலும், மாணவர்களுக்கு மின்விசிறி ஏற்படுத்துவதிலும், குடித்தண்ணீர் வசதி ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தாமல் திருவள்ளூர் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மெத்தன போக்குடன் அலட்சியமாக செயல்படுவதாக மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.